ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஇஓ எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வந்து வீடியோ நிறைய கொடுத்துருக்குறோம். பிஇஓ எக்ஸாமுக்கு வந்து தமிழ் சிலபஸ் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். பிஇஓ எக்ஸாமுக்கான தமிழ் சிலபஸில் உள்ள டாபிக் வைஸ் வந்து எல்லா இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸுமே கலெக்ட் பண்ணி என்ன செஞ்சுருக்குறோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் ஃபுல் டாபிக் ஏற்றாப்பில் வந்து வீடியோ கொடுத்துருக்குறோம். அதே போல் பிடிஎஃப்மே அவைலபிளாக இருக்குது. ஹேண்ட் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து அவைலபிளாக கொடுத்துருக்குறோம். வேணுங்கிறவங்க நம்மளோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். மெயில் ஐடி என்னென்னு பார்த்தோம்னா kavitharamji2022@gmail.com அப்படிங்கிறத என்னோடய மெயில் ஐடி. அதுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிஓ எக்ஸாமுக்கான தமிழ் சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 280 ரூபீஸ், ₹280 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து எல்லா டாப்பிக்குமே நமக்கு வந்து கவர் ஆகிடும். அதாவது நமக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. நிறைய பேர் என்ன செய்கிறீங்க அப்படின்னா சாம்பிள் பிடிஎஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சாம்பிளுக்கான அந்த வீடியோ தான் இதில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னென்ன டாபிக் வந்து நம்ம எப்படி எடுத்திருக்கிறோம், இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ், அதாவது அந்த நமக்கு வந்து சில வந்து பாடல் அடிகள் இந்த மாதிரி கொடுப்பாங்க. முக்கியமானது கேட்குறதுக்கு வாய்ப்புள்ள எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு சில இது மட்டும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, அதாவது நமக்கு புக்கில் உள்ள அந்த பிரிண்டட் மெத்தடில் கொடுத்துருப்போம். இப்போ வந்து நம்ம டைப்பிங் கொடுத்துருக்குறோம். நமக்கு ஃபுல்லாகவே டைப் பண்ணி வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து பிடிஎஃப் என்ன செய்வோம் அப்படின்னா டைப்பிங் ஃபார்மெட்லேயும் கொடுக்கலாம். அதாவது இப்போ ஹேண்ட் ரிட்டனில் இருக்குது, அதை அப்படியே வந்து நம்ம டைப் பண்ணி என்ன செய்வோம் அப்படின்னா கொடுக்குறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். டைப் பண்ண கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி சைக்காலஜிக்குமே ஃபுல் பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. நமக்கு யூனிட் 1லேருந்து 10 வரை. நிறைய பேர் கேட்குறீங்க, நமக்கு டெட் பேப்பர் 2க்கும் பியூ எக்ஸாமுக்கும் உள்ள சிலபஸ் வந்து ஒன்றா, சைக்காலஜி சிலபஸ் ஒன்றா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு வேறு சிலபஸ், இதுக்கு வேறு சிலபஸ் உள்ள டாபிக்ஸ் நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்குறோம். இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு சேஞ்சஸ் ஆகி வரும். அதே மாதிரி யூனிட் 1 to 10 வந்து நமக்கு இந்த டாபிக் வந்து வேறு. ஆல்ரெடி நம்மக்கிட்ட வீடியோ பார்க்குறவங்களுக்கு, வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம யூனிட் 1 to 10க்குமே சைக்காலஜிக்கு வந்து ஃபுல் வீடியோ வந்து கொடுத்து முடிச்சிட்டோம். தமிழுக்கும் சைக்காலஜிக்கும் ஃபுல் வீடியோ கவர் பண்ணிட்டோம். அப்புறம் சயின்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சைடு பை சைடாக சோசியலுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஹேண்ட் ரிட்டனாக போடுறதுக்கு ரொம்பவே டிலே ஆகுது. அப்படிங்கிறதால புக்கில் இருந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தடுத்து வீடியோவில் உங்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணுறேன். அதேமாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்ம், அதாவது புக்கில் இருந்து கலெக்ட் பண்ணும்போது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே டைப்பிங் ஃபார்மெட்டில் தான் நமக்கு புக்கில் கிடைக்கும். எழுதி போடணும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே டிலே ஆகும். நமக்கு கிட்டத்தட்ட இந்த நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருவோம். மார்ச்சில் வந்து எக்ஸாம் இருக்கும், 2026 மார்ச்சில் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த ஷார்ட் டைம் பீரியடுக்குள்ளே படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதாவது புக்கை தேடி கலெக்ட் பண்ணி படிக்கணுங்கிறது இம்பாசிபிள். அது மாதிரி இப்போ நம்ம டெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கூல் புக்கு படிங்க, பேப்பர் 1னா 1 to 5th, ஆனால் 1 to 8th வரை கேட்போம். பேப்பர் 2 அப்படின்னு எடுத்தோம்னா 6th to 8th அப்படிங்கிறது, ஆனால் நாங்கள் 12th வரை கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு சம் டாபிக்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ தமிழ்லே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சம் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழுக்கானது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த டாப்பிக்கில் இருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி படிக்கணும். அந்த மாதிரி இருக்கும். இப்போ சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அளவுகள், அளவீடு அந்த டாபிக் இருக்கும். அப்புறம் இயக்க விதிகள், அப்புறம் வந்துட்டு வெப்பம், ஒளி, ஆற்றல், பருப்பொருளோட தன்மை, அப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி வந்துட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரு 4 டைப்ஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிசிக்ஸ்ன்னு எடுத்தோம்னா எந்த டாபிக்ஸ் கேட்போம், கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தோம்னா எந்தெந்த டாபிக்ஸ் வந்து நமக்கு கேட்போம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோசியல் சயின்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்கு ஏற்றாப்புல சேஞ்சஸ் ஆகுது. அதாவது ஸ்கூல் புக்கில் வந்து நமக்கு அந்த டாபிக்ஸ் எல்லாமே இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சர்ச் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இல்லாத டாபிக்ஸை வந்து நம்ம என்ன செய்யலாம், 11th 12th தேடி பார்க்கணும். அதுலேயும் இல்லை அப்படின்னா நம்ம லிட்ரேச்சர் லெவலில் வந்து புக் வந்து கலெக்ட் பண்ணி படிக்கணும். அதாவது தமிழில் புக்ஸ் நமக்கு 12th வரை இல்லை அப்படின்னா நம்ம லிட்ரேச்சர் லெவலில் உள்ள புக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 12th வரை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். இல்லாத டாபிக்ஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு லிட்ரேச்சர் லெவலில் உள்ள புக்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, 300 போட்டு கொடுத்துருந்தோம் இல்லையா, சங்க இலக்கியம் பற்றிய குறிப்புகள் எல்லாமே. அது எல்லாமே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா புக்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். சங்க இலக்கியம், சங்கம் பற்றிய குறிப்புகள், அப்புறம் வந்துட்டு நவீன காலத்தில் உள்ளது, நமக்கு அந்த இது எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா லிட்ரேச்சர் லெவலில் வந்து கிடச்சிருது. ஆனால் தேடி தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நான் எல்லாமே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனலில் வீடியோ கொடுத்துருக்குறோம். பார்க்காதவங்க அதை ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. எந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சாம்பிள் வீடியோ தான் இப்போ வந்து கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி வந்து பேஜ் வந்து நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா
ஒரு 369 பேஜ் வந்து கொடுத்துருக்குறோம். என்ன செஞ்சுருக்குறோம், 369 பக்கம் வந்து இடம்பெறுது. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பார்த்துமே நீங்கள் படிச்சுக்கலாம். சாம்பிளுக்கு வந்து வீடியோ கேட்டிருந்தீங்க அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாதி டாபிக் மேலே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி தான் எல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் ஃபுல் டாபிக் கொடுத்துருக்குறோம். சைக்காலஜிக்குமே என்ன செஞ்சுருக்குறோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். அதுக்கான வீடியோமே உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி இருக்கும், எந்த ஃபார்மேட்டில் வந்து எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத வந்துட்டு. சைக்காலஜி வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு யூனிட்லேயும் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம். ஒன் வேர்டு டைப்பில் தான் நம்ம யூனிட் 1 to 10 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ டெட் அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் 1 to 6 வந்து ஒன் வேர்டு டைப்பில் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் 7, 8, 9, 10க்கு வந்துட்டு நமக்கு வந்து ஃபுல் டாபிக்ஸ் சேஞ்சஸ் ஆயிருந்துச்சு. ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு ஏற்றாப்புலனா ஒன் வேர்ட் டைப்பில் வந்து 10 வரை யூனிட் 10 வரை கலெக்ட் பண்ணியிருந்தோம் பேப்பர் 2க்கு. ஒரு 4 யூனிட் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஏற்றாப்புல நம்ம என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா ஒன் வேர்ட் டைப்பில் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா எந்தெந்த புக்கில் அந்தந்த டாபிக்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒன் வேர்டு டைப்பில் வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து எல்லாமே கொடுத்துருக்குறோம். யூனிட் வைஸாக வந்து கொடுத்துருக்கோம். முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே நம்மளோட சைக்காலஜி பிடிஎஃப் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் வந்து அதாவது நம்பர் 1 போட்டு தான் கவுண்ட் பண்ணியிருப்போம். அதில் வந்துட்டு ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணி கொண்டு வரல. ஒவ்வொரு யூனிட்லேயும் எவ்வளோ ஒன் வேர்டு இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த யூனிட் எடுத்தோம்னா 43 ஒன் வேர்டு வந்து வருது. இந்த மாதிரி வந்து சைக்காலஜிக்கு வந்து ஒவ்வொரு யூனிட்டாக வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து சயின்ஸ்க்கு எந்த மாதிரி வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு டாபிக் வந்து அளவீடுகள் அப்படிங்கிற டாபிக், அதாவது அளவுகள் மற்றும் அளவீடுகள் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டாபிக் வந்து எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சேனல் ஆல்ரெடி பிஒய் எக்ஸாமுக்கான சயின்ஸு வந்து நமக்கு சிலபஸ் வைஸ் வந்து வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். அப்படி இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் அதுக்கான எதுவுமே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா போஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்து வேர் டு ஸ்டடி எல்லாமே கொடுத்துருக்குறோம். அதை பார்த்துமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சயின்ஸு டெஸ்ட் பேஜ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். தமிழ், சயின்ஸு, சைக்காலஜி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து சோசியல், அதாவது சோசியல் அப்படின்னு எடுத்தோம்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அப்படிங்கிற 2 டைப்ஸை வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கான நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து அடுத்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அப்படி இல்லை நம்ம வந்து ஃபுல் டாபிக்ஸுமே சேர்த்து, அதாவது ஃபுல் சப்ஜெக்ட்டுமே சேர்த்து டெஸ்ட் பேஜை கண்டக்ட் பண்ணலாமா, அப்படி இல்லைனா நமக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இது இப்போ தமிழ் முடிச்சிட்டோம், சைக்காலஜி முடிச்சிட்டோம், சயின்ஸ் முடிச்சிட்டோம், அடுத்து சோசியல் ஃபினிஷ் பண்ணலாமா அப்படிங்கிறதுமே உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்றப்பல நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதை இப்போ டெட் முடிஞ்சிருச்சு, அடுத்து பிஓ தான் கன்ஃபார்ம் வரப்போகுது. அப்படிங்கும்போது அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், எய்ம் பண்ணி, அதாவது ஷார்ட் பீரியடில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கும்போது நமக்கு வந்து அதிகமாகவே ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இந்த அளவுகள் அளவீடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்டில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டோம். அதாவது இதில் முக்கியமானது அப்படின்னு வந்து நம்ம பிக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட சேனல் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கோம். அளவுகள் மற்றும் அளவீடுகள் டாபிக் முடிச்சிட்டோம். இயக்கங்களோட விதிகள் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருந்தே கட் பண்ணியிருக்கோம். எழுதி போடுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகுது நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருந்தே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்குறோம். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஷார்ட் மெத்தடில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். முக்கியமானது எல்லாத்தையுமே சம் எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருக்கோம். எந்த மாதிரி வந்து நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு. இப்போ இதில் கணக்கு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க, கணக்கீடு அப்படிங்கிறது. அது வந்து கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா படிச்சுக்கணும். அதை பார்த்தா தான் நமக்கு தெரியும். போட்டு பார்க்கணும் சம்ஸ் வந்துட்டு. இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து கலெக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ 6th அப்படின்னு பார்த்தோம்னா 6th வந்து ஃபஸ்ட் லெசன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லாமே இப்படி கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். பொது தராசு, இதில் வந்து தராசை பற்றி கேட்டிருப்பாங்க. இதில் வந்து மேலும் தெரிந்து கொள்ளும் இந்த புக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதுக்கு வந்து கண்டிப்பாக படிக்கணும். புக் பாக்ஸில் இருந்துட்டு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க. அதனால் அதை வந்து ஒமிட் பண்ணாமல் நீங்கள் நல்லா படிங்க. இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ 6th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ 7th ஸ்டாண்டர்டில் உள்ள அளவுகள் அளவீடுகள் அப்படிங்கிற டாபிக் வந்து இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் எதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறது வந்து இந்த இதில் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கேதர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது இதுலேயும் நம்ம ஷார்ட் பண்ணி கொடுக்க முடியாது. சயின்ஸை பொறுத்தளவு சம் ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள், இதிலே கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கான அடிப்படை அளவு என்ன, அடிப்படை அளவுகள் என்ன, அலகு என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த சம் அப்படிங்கிறது வந்து முக்கியமானது. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், போட்டு பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா முடியாது. நம்ம எதெல்லாம் தேவையில்லை வளவலன்னு இருக்குது அப்படின்னு விடுறோமோ
அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. இப்போ செயல்பாடு அப்படின்னு எடுத்தோம்னா முக்கியமானது மட்டும்தான் செயல்பாடில் கொடுத்துருப்பேன். அதாவது இப்போ நமக்கு இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருளோட பரப்பளவு எப்படி தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி நம்ம மெஷர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த செயல்பாடு ஒன்றில் கொடுத்துருக்கேன். அதனால் அதை கொடுத்துருக்கேன். மற்றபடி தேவையில்லாதது எல்லாத்தையுமே நான் பாருங்கள் எரேஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். தேவையானது மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் முக்கியமானது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 7th அந்த டாபிக் வைஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்ன செய்தோம், இதே மாதிரி டாபிக்ஸ் வைஸு இப்போ 7th இது போய்கிட்டுருக்கா. அடுத்து 8th இதிலேருந்து 8th ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 8th என்னென்ன முக்கியமானதோ அதை மட்டும் கொடுத்துருக்குறோம் பிக் பண்ணி. இந்த மாதிரி தான் நம்மளோட சயின்ஸு பிடிஎஃப் வந்து இருக்கும். சப்போஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். சோசியலுக்குமே நம்ம இந்த மாதிரி தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்மளோட பிடிஎஃப் வந்து எப்படி இருக்கும், சாம்பிள் கொடுங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தாச்சு. நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வேணுங்கிறவங்க நம்மளோட மெயில் ஐடிக்கு கனெக்ட் பண்ணி பே பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். தமிழ் பிடிஎஃப் அப்படின்னு பார்த்தோம்னா 280 ரூபீஸ்க்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 280 ரூபாய்க்கு தமிழ் பிடிஎஃப் கொடுக்குறோம். டைப்பிங் ஃபார்மேட்டில் வேணும், அதாவது நமக்கு வந்து இப்போ ஹேண்ட் ரிட்டன் கொடுத்துருக்கோம், டைப் பண்ணி வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து 350 ரூபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டைப்பிங்க்கு கொடுத்துருக்கோம். வந்ததுமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அதையுமே இன்ஃபார்ம் பண்ணுறேன். அடுத்து சைக்காலஜி பிடிஎஃப் அப்படின்னு பார்த்தோம்னா 120 ரூபீஸ் கொடுத்துருக்கோம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு. அதே இது டைப் பண்ணி வந்துச்சு, இப்போ அதுவுமே கொடுத்துருக்கோம் இல்லையா. டைப் பண்ணி நமக்கு வரும்போது வந்து அதுக்கு வந்து 150 ரூபீஸாக வந்து கொடுக்கலாம். அதாவது நமக்கு இப்போ ஹேண்ட் ரிட்டனாக இருக்கிறது டைப் பண்ணி வரும்போது, அதாவது நமக்கு வந்து லெட்ரு எல்லாமே இந்த ஃபார்மேட் இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அதுக்கு வந்துட்டு 150 ரூபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். பிஓ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எதுவும் கேதர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிஓ எக்ஸாமுக்கான அதாவது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி எல்லாமே நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தமிழ் சைக்காலஜி முடிஞ்சிட்டு அப்படிங்கும்போது சயின்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனிமேல் டெய்லி வந்து ஒவ்வொரு போர்ஷனாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்மளோட வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். அதே மாதிரி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதேமாதிரி சைடு பை சைடாக ஒவ்வொரு வீடியோவாக வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி அதை வந்து நம்மளோட டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஆல்ரெடி. அதையுமே நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. அதில் வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த அந்த இது வந்து அப்படியே ஆன்சர் கீயோட செட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அந்த இதையுமே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயருமே பார்த்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.